ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சென்னையில் இன்னைக்கு அதிக அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கு. இந்த ஆண்டில் இன்னைக்கு தான் அதிக வெப்பம் பதிவாகி உள்ளதா சொல்லப்படுது. சென்னை மட்டுமில்லாம வேலூர், திருத்தணிலையும் வெயில் அதிக அளவில் பதிவாகி இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வானிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஜனவரி மாத தொடக்கத்தில் பருவமழை முடிவுக்கு வந்த நிலையில தொடர்ந்து பனி நீடித்தது. அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதம் இறுதியில வெயில் அடிக்க தொடங்கியது. அதிலிருந்து தொடங்கி ஏப்ரல் தொடக்கம் வரைக்கும் வெயில் வாட்டி வதைத்தது. திடீரென கடந்த ஒரு வாரமா தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல கோடை மழையும் பெய்ய தொடங்கி இருக்கு. குறிப்பா கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல வெயில் குறைந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கு. இன்றைய தேதியில மழை தீவிரமடைந்திருக்கு. இருந்தாலும் வெயிலும் அதிக அளவில் காணப்படுது. வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வெயில் 104.18 ஃபாரன்ஹீட்டாக இருந்திருக்கு. திருத்தணியில 104 ஃபாரன்ஹீட்டாவும், சென்னை மீனம்பாக்கத்துல 103.36 ஃபாரன்ஹீட்டாவும், நுங்கம்பாக்கத்தில் 102.5 ஃபாரன்ஹீட்டாவும் வெயில் கொளுத்தியிருக்கு. சென்னையில் இந்த ஆண்டு பதிவான அதிகபட்ச வெயிலின் அளவு இது என சொல்லப்படுது. சென்னையில காலையிலிருந்தே வாகன ஓட்டிகள் வெயிலின் தீவிரத்தை உணர்ந்திருக்காங்க. வெயில்ல வெளியே சென்றவர்களுடைய உடல் முழுவதும் வியர்வையா நனைந்திருக்கு. அந்த அளவிற்கு வெயில் வாட்டி வதைக்குது. சுமை தூக்கும் தொழிலாளர்களும் அதிக அளவு வெப்பத்தை உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாகும் என்பதால இனிவரும் நாட்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும் எனவும் சொல்லப்படுது. வெப்பத்தோட தாக்கத்திலிருந்து விடுபட வெயில் நேரங்கள்ல வெளியில் செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுரை செய்திருக்காங்க. குறிப்பா பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியில போக நேர்ந்தால் வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம நீங்க வெளியே சென்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும், உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. அதிகம் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களையும் அதிகம் எடுத்துக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. இந்த வெயில் காலங்கள்ல உங்க உடல்ல நீர்ச்சத்து மிக வேகமாக குறையும். இதனால பல்வேறு உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும். அதனால உடல்ல நீர்ச்சத்து குறையாம பார்த்து கொள்ளுங்க. நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த பழங்கள், நீர்மோர், தண்ணீர், பானங்கள் இப்படி அதிகமாக குடித்து உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருங்க. உடல் ஆரோக்கியமாயிருக்கும்.